ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இந்த மழைக்கு இதமாக சூப்பராக சூடாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். அதுக்கு நான் 3 பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ வேக வைக்கிறதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி பொட்டேட்டோ முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பொட்டேட்டோவை மசிச்சு விடுற அளவுக்கு வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த வேக வச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு எடுத்துகிட்டு அது கூட நம்ம தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்றதுனால நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா அந்த மாவு எல்லாமே அந்த உருளைக்கிழங்கோடு ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கவே கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல, அந்த இதுலேயே நம்மளுக்கு ஈரப்பசம் இருக்கும். பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இது மேலே நான் மல்லி இலையை மட்டும்தான் தூவுறேன். ஏன்னா பசங்களுக்கு வெங்காயம் வெட்டி போட்டோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக நான் வெங்காயம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட வெங்காயமும் பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என் பசங்க ரொம்ப குட்டி பசங்கன்றனால நான் அதை ஆட் பண்ணலை. சாப்பிடும்போது அது உறுத்துது அப்படின்ற மாதிரி எடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அந்த மாதிரி பண்ணேன். அது சரியாக வரல எனக்கு சேஃபு. அதனால் நான் கட்லட் மாதிரி அந்த இது பண்ணிக்கிட்டேன் கையில் எடுத்துகிட்டு. பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அதில் பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அது மேலே லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்படியே நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொரிச்சு எடுக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குன்றது. நான் பொரிச்சு எடுத்து போடும்போதே உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கும் கிறிஸ்பியாக எப்படி இருக்குன்றது. அடுத்து இந்த கட்லட் மாடலில் நம்ம எடுத்து வச்சுருந்ததை அதில் கூட எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை. மசாலாலாம் எதுவுமே இதாகலை. நல்லா நீட்டாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த பிரெட் க்ரம்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கு டொமேட்டோ சாஸ் கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இருந்த மாவை நான் போண்டா மாதிரி போட்டு கொடுத்தேன். அதுக்கு என் பையனோட ரிவ்யூஸ் பாருங்கள்.